செங்கலை கூட காணாமல் அவர்கள் தேர்தல் அறிக்கையில சொன்னதை நான் சொல்றேங்கம்மா. 2 லட்சம் மீனவர்களுக்கு நாங்கள் வீடு கட்டி கொடுப்போம் என்று சொன்னார்கள். ஒரு மீனவருக்கு மாநில அரசு வீடு கட்டி திறந்து வச்சதை நான் பார்க்கலீங்கம்மா. நாங்க ஆட்சிக்கு வந்தா சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம், சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம். நீங்க கணக்கு போட்டு பாருங்க. 60 மாசம் 5 வருஷம் எத்தனை சிலிண்டர் வாங்கியிருப்பீங்க? சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் போட்டு பார்த்தா எவ்வளவு காசு வந்திருக்கு? அதுவும் கொடுக்கல. நாங்க ஆட்சிக்கு வந்தா டீசல் காசை 4 ரூபாய் குறைப்போம், 1 லிட்டருக்கு 4 ரூபாய் டீசல் ரேட்டை குறைப்போம், அதுவும் கொடுக்கல. அதனால முதலமைச்சர் எங்க சொல்றாருன்னு புரியலீங்க. 99% வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம் நம்ம முதலமைச்சர் சொல்றாரு. நம்ம தமிழ்நாட்டில இருந்தா சொல்றாருங்களாங்க, பக்கத்துல ஏதாச்சும் ஒரு தீவுல போய் உட்கார்ந்துட்டு சொல்றாருன்னு தெரியல. மேடைக்கு மைக் எடுத்து சொல்றாரு, நாங்கள் 99% வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம். நான் சொன்ன வாக்குறுதி எதுவுமே இல்லீங்களே. டீசலுக்கு 4 ரூபாய் குறைக்கல, சகோதரிகளுக்கு 60 மாசம் 1000 ரூபாய் கொடுக்கல, 2 லட்சம் மீனவ சொந்தங்களுக்கு நீங்க வீடு கட்டி கொடுக்கல. இதெல்லாம் பாருங்க, இளைஞர்கள் இருக்கிறீங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தா 35 லட்சம் பேருக்கு அரசு பணி. 35 லட்சம் பேர் எவ்வளவு வெட்க கேட்டாங்க. ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இவங்களால உருப்படியா நடத்த முடியலங்கம்மா. 2 வாரத்திற்கு முன்பு நடத்தப்பட்ட பரீட்சையை கூட ரத்து பண்ணி வச்சிருக்கிறாங்க. 35 லட்சம். ஒரு சிவகார்த்திகேயன் சகோதரர் ஒரு படத்துல சொல்லுவார், ஒரு பாட்டி, என் பாட்டி நீ பார்த்த நீ கேட்ட அப்படிங்கிற மாதிரி 35 லட்சம் இளைஞர்களுக்கு அரசு பணி. ஸ்டாலின் ஐயா நீங்க பாத்தீங்க, நீங்க கேட்டீங்க. அதனால சகோதரிகளே, எதையுமே செய்யாம வெறும் பொய்யையும் புரட்டையும் வைத்து ஒரு ஆட்சி 5 ஆண்டு கால முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான்.